கோவையில் பிடிபட்ட காட்டு யானை சின்னத்தம்பி லாரியில் ஏற்றப்படும் காட்சியை தற்பொழுது பார்க்கலாம். ரொம்ப பகுதி போகுது மயக்க ஊசிகள் கிட்டத்தட்ட 14 கோவையில் பிடிபட்ட காட்டு யானை சின்னத்தம்பி லாரியில் ஏற்றப்படும் காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, கோவையில் பிடிபட்ட காட்டு யானை தற்பொழுது லாரியில் ஏற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான விரிவான தகவல்களை பதிவு செய்யலாம். ஷர்மிளா, சின்னத்தம்பி யானை பிடிக்கப்பட்டது முதலாக வனத்துறையினருக்கு ஒத்துழைப்பு அளித்து வந்தது. இரு கும்கி யானைகளின் இடையிலேயே அந்த சின்னத்தம்பி யானையை, அதாவது கூட இருந்த 2 காட்டு யானைகளை விரட்டிவிட்ட பின்பாக சின்னத்தம்பி யானை அந்த கும்கி யானைகளின் ஒத்துழைப்போடு இந்த சமதளத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அதாவது வனத்தை ஒட்டிய பகுதியிலிருந்து சமதளத்துக்கு கொண்டு வரப்பட்டது. தற்போது அந்த யானையை அங்கு இருக்கக்கூடிய இடமாற்றம் செய்வதற்காக அங்கு இருக்கக்கூடிய வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். அப்போதுதான் இந்த யானை இருக்கக்கூடிய வனத்தினருக்கு ஒத்துழைக்க மறுத்தது. குறிப்பா பார்த்தோம்னா விஜய் என்ற கும்கி யானையானது இந்த யானை சின்னத்தம்பி யானையை லாரியில் ஏற்றுவதற்காக தனது கொம்புகள் மூலம் முட்டி இந்த சின்னத்தம்பி யானையை லாரியில் ஏற்ற முற்பட்டது. அப்போது பார்த்தோம்னா இந்த சின்னத்தம்பி யானையானது லாரியில் ஏற்ற மறுப்பு தெரிவித்தது. குறிப்பா பார்த்தோம்னா பல ஆண்டுகளாக இந்த வனப்பகுதியில் சுற்றி இந்த யானை இந்த இடமாற்றம் செய்வதற்கு ஒத்துழைக்காமல் அந்த லாரியில் ஏற மறுத்து அந்த கயிறுகளை தன்னை விடுவித்துக் கொள்ள அந்த முயற்சிக்கும் காட்சிகளை தான் நம்ம இப்ப பார்த்தோம். குறிப்பா அந்த யானை லாரியில் ஏற மறுத்து அந்த அருகே இருந்த அந்த ஜேசிபியின் இடையில் வந்துட்டு இந்த யானையானது பூந்தது. இதன் காரணமாக ஜேசிபி ஓட்டுநர் அவர் அச்சத்தில் இருந்து இறங்கி ஓடினார். இதனை அடுத்து யானை அங்கு இருக்கக்கூடிய அந்த கும்கி யானையின் கட்டுப்பாட்டிலிருந்து மீள முயற்சித்தது. இதன் காரணமாக அதை சுற்றி இருந்து பார்த்த பொதுமக்கள் மற்றும் அனைவரும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இதனை அடுத்து மீண்டும் அந்த கும்கி யானை அந்த கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு கும்கி யானையின் உதவியுடன் அந்த லாரியிலானது ஏற்றப்பட்டிருக்கிறது. குறிப்பா பார்த்தோம்னா தற்பொழுது இந்த யானையானது லாரியில் ஏற்றப்பட்டாகிவிட்டது. இதனை அடுத்து லாரியில் அந்த யானை நகராத வண்ணம் அதன் கால்கள் இரண்டிற்கும் இடையே அந்த கட்டைகளை வைக்கக்கூடிய பணியானதுதான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வாகனத்தில் செல்லும் பொழுது யானை நகராமல் இருப்பதற்காக இதுபோன்ற ஏற்பாடுகள் செய்யப்படும். தற்போது இந்த யானையானது இந்த வாகனத்தில் அந்த பயணத்திற்காக தயார் செய்யப்படும் பணிகள் தான் நடைபெற்று வருகிறது. ஷர்மிளா.